சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். ஜென்டில் உமன் பட விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. எல்ஐசியில் வேலை செய்கிற நாயகனான ஹரிகிருஷ்ணன் அவங்களுடைய சொந்தக்கார பொண்ணான லிஜோ மோல் ஜோசஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சென்னையில் வாழ்ந்து வர்றாரு. இந்த நிலையில் ஒரு வேலை விஷயமா லிஜோ மோலின் சகோதரி அவங்க வீட்டில் வந்து தங்குறாங்க. அவங்கக்கிட்ட தவறாக நடக்க முயல்கிறாரு ஹரிகிருஷ்ணா. அப்போது மனைவி லிஜோ மோல் வந்து விடுறாங்க. இதனால் ஹரிகிருஷ்ணன் குறித்து ஃபோனில் விசாரிக்கிறார் லாஸ்லியா. அதன் பிறகு நடந்தது என்ன, லாஸ்லியாவிற்கும் ஹரிகிருஷ்ணனுக்கு என்ன தொடர்பு என்பது படத்தோட மீதி கதை. ஆண் என்கிற திமிரில் கணவன் எவ்வளவு தவறு செஞ்சாலும் அதை பொறுத்துக்கிட்டு வாழற மனைவியர் இப்போதும் புதுமை பெண்களாக மாறிவிட்டனர். தவறு செய்யும் ஆண்களை சட்டப்படி தண்டனை எல்லாம் வாங்கி கொடுத்து தருகிறார்கள். சில சமயங்களில் தாமாகவும் தண்டித்து விடுறாங்க. அப்படி ஒரு பெண்ணின் கதை தான் இந்த ஜென்டில் உமன். படத்தின் ஒட்டுமொத்த சுமையையும் லிஜோ மோல் ஜோஸ் சுமந்திருக்காங்க. அமைதியான மனைவியாகவும் கணவன் தவறு செய்யும்போது ஆக்ரோஷமான பெண்ணாகவும் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதே போல் மெல்லிய உருவம், திருட்டு மொழி என பெண்களிடம் லீலைகள் செய்வதாக ஹரிகிருஷ்ணன் சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காங்க. மேலும் லாஸ்லியாவும் தன் பங்குக்கு ஸ்கோர் செஞ்சுருக்காங்க. படத்தில் பலர் நடிச்சிருந்தாலும் இவங்க 3 பேரை சுற்றி தான் படமே நகருது. கோவிந்த் வசந்தாவின் இசையில் பாடல்களும் அருமையாக இருக்குது, பின்னணி இசையும் அருமையாக அமைச்சிருக்காரு. காத்தவராயன் ஒளிப்பதிவு கதைக்கு ஏற்ற அளவுக்கு படமாக்கியிருக்காரு. ஜென்டில் உமன் ஆர்ப்பாட்டம் இல்லாத மாறுபட்ட பொழுதுபோக்கு படமாக இயக்கியிருக்கிறாரு இயக்குனர் ஜோசுவா சேதுராமன். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்.